குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வர டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அதுக்குரிய எம்சிக்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி மெட்டீரியல்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹார்ட்னஸ். ஸோ அது கரெக்டு. ஸ்பெசிஃபிக் ஹீட்டுங்கிறது வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது இல்லை. ஃபெட்டிங்கிறது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட். ஸோ போத் ஏ அண்ட் சி. ஸோ டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். ஃபெட்டிங் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. மெக்கானிக்கல். Specific heat and thermal conductivity are thermal properties. So both B and C. Option D is correct. Next on the ability of material to sustain load without failure. So இது வந்து without failure னு கேட்குறாங்க. ஸோ ஹார்ட்னஸ் பார்த்தோன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் டு இன்டென்டேஷன் சொல்லுவோம். பிரிட்டில்னஸ்னா உங்களுக்கு சடன் ஃபெயிலியரை வர மெட்டீரியல்ஸ்க்கு வந்து பிரிட்டில்னஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த்தை தான் குறிக்குது. ஸோ இது வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் வந்து அபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷன் கேட்குறாங்க. ஸோ டிஃப்ளெக்ஷன் வரும்போதே நம்ம வந்து ஆன்சர் வந்து ஸ்டிஃப்னஸ் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் சாஃப்ட்னிங் அட் ஹை டெம்பரேச்சர். சாஃப்ட்னிங் அட் ஹை டெம்பரேச்சர்னாவே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சாஃப்ட்ன் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எது ரெசிஸ்ட் பண்ணணும்னு கேட்டோம்னா இது வந்து ஹாட் ஹார்ட்னஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் ஸ்டீல் டிபெண்ட்ஸ் ஆன் இதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து shape and distribution of carbide in iron, the answer. Next வந்து capacity of material to undergo deformation under tension without rupture. ஸோ டென்ஷன் மூலமாக வந்தாவே நம்ம அது டென்சைல் ஃபோர்ஸ். ஸோ அது வந்து டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டக்டிலிட்டி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து when material sustains steady load for long period of time. லாங் பீரியட் ஆஃப் டைம் லோட் அப்ளை பண்ணாவே அது வந்து creep. ஸோ creep the answer. Question இன்னொரு தடவை படிச்சலாம். Long period of time the material may continue to deform until it may tend to fracture under the same load. The term is known as creep. Capacity of material to absorb energy in the elastic range is known as என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ரெசிலியன்ஸ். அப் டு எலாஸ்டிக் ரேஞ்சுனா உங்களுக்கு வந்து ரெசிலியன்ஸ். அப் டு ஃப்ராக்சர் பாயிண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து டஃப்னஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு அப்சர்வ் எனர்ஜி வித்தின் தி எலாஸ்டிக் ரேஞ்ச். ஸோ இது வந்து ரெசிலியன்ஸ். அப் டு ஃப்ராக்சர் பாயிண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து டஃப்னஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் பெனட்ரேஷன். ரெசிஸ்ட் பெனட்ரேஷன், இன்டென்டேஷன், ஸ்க்ராச்சஸ் இது எது வந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹார்ட்னஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் மெட்டல் டு எக்ஸிபிட் considerable elastic recovery upon release of load கேட்குறாங்க. இது வந்து ஆன்சர் வந்து ஸ்லீப் வந்து லாங் டேர்ம் லோடு, இம்பேக்ட் கிடையாது, ஃபெட்டிக் இல்லை. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஸ்டிஃப்னஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டக்டிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் மே பி டிஃபைன்ட் ஆஸ். நமக்கு தெரியும் டென்ஷனில் வரது டக்டிலிட்டி. ஸோ அபிலிட்டி டு அண்டர்கோ லாங் பர்மனன்ட் டிஃபார்மேஷன்ஸ் இன் டென்ஷன். ஸோ பி இஸ் தி ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதோட எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நீங்கள் பல வீடியோஸ் வந்து இங்கே இருக்க மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.